தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராகப் பெறின். இது குறள் சொல்லக்கூடிய ஒரு வரிகள். இந்த வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம மனசில் ஒரு உறுதியான எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக போராடுறோம்னா, நம்ம உறுதியாக அதுக்காக போராடணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒன்று தோணும், நாளைக்கு இதை விட்டுறலான்னு தோணும். இப்படியெல்லாம் இல்லாமல் அடைஞ்சால் இதை அடைஞ்சி தீரணும், உயிரே போனாலும் பரவாயில்ல இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு போராடக்கூடிய போராட்டங்கள் என்றைக்குமே வெற்றி தான் பெறும். அதே மாதிரி நம்ம வெற்றி அடையும் போது நம்ம என்ன நினச்சோமோ அதை 100% அடைவோம். அதுதான் அந்த வார்த்தைக்கோட அர்த்தம். அதுதான் நம்ம எண்ணியறது, நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்லை. இப்போ ஒரு தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி 100 மதிப்பெண் எடுக்கணும்னு நினச்சோம்னா 100 மதிப்பெண் எடுப்போம். உறுதியாக போராடணுன்னா, இல்லை நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது 100 மதிப்பெண் எடுக்க முடியாது. இதுதான் அதோட குறளோட அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு போராடும்போது நம்ம உறுதியான எண்ணத்தோடு போராடணும். கண்டிப்பாக இதை நம்ம மாற்றி காட்டுவோம் அப்படின்ற நினைப்போடு போராடணும். எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு தான் எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய மனிதர்களாக நிலைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திருக்குறளை நம்பி எழுதியிருக்காரு. என்ன நம்பி எழுதியிருக்காருன்னா, நம்மளுடைய சந்ததியர் இதை படித்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுதியிருக்காரு. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது தொன்று தொட்டு இன்றைக்கும் பின்பற்றப்படும் அப்படின்னா அது திருக்குறளாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ அவர் மனசில் எவ்வளோ ஒரு உறுதியான எண்ணம் இருந்திருக்கும் திருவள்ளுவருக்கு அப்படின்றத நினச்சி பாருங்கள். அதே தான் மகாகவி பாரதியாரும் சொல்கிறாரு, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு. அதனால தான் மகாகவி பாரதியார் வெறும் 39 வருஷம்தான் வாழ்ந்தார். ஆனால் அவரோட பாடல்கள் தேசிய பாடல்களாக மாறினது. அவர் தேசிய கவியாக மாறினார், மகாகவியாக இருக்கிறார். இன்றைக்கி இல்லை, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து 2000 வருஷம் கழிச்சும் கூட பாரதியாருடைய பேர் இந்த உலகத்தில் நிலைச்சி நிற்கும். அதே மாதிரி தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அதே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஈழத்துக்காக போராடினவர். ஈழம் கிடைக்காதுன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகிக்கோங்கன்னு எத்தனையோ பேர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை, கண்டிப்பாக ஈழத்தை அடைஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நினச்சார். இன்றைக்கும் இவ்வளோ பெரிய போருக்கு பின்னாடியும் இந்த ஈழத்துக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த மனிதனுடைய உறுதியான எண்ணம் தான். அது கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.